யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே அக்கா, மாமாவே சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு, நீ எதுக்கு வேணான்னு சொல்ற? மாமா நீங்க சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். சொல்லிடலாம் வெண்ணிலா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உண்மையை மறைச்சு வைக்க முடியும்? என்னைக்கா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும். புரியுது, உங்க ஆர்வம் எனக்கு நல்லா புரியுது. ஆக்சுவலா இந்த ஊர்ல அண்ணா நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அண்ணி சொன்ன மாதிரி அப்புறமா பேசிக்கலாம். இல்லைம்மா, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேச டைனிங் டேபிள் தான் பெஸ்ட் பிளேஸ். நான் இங்கேயே இப்போவே ஓப்பன் பண்ணிடுறேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த ஊரில் எனக்குன்னு யாருமே கிடையாது. எனக்கு சொந்த ஊர் கர்நாடகாவில் சிக்மங்களூர் பக்கத்தில் இருக்கு. சொந்த ஊர்னா சும்மா பேச்சுக்கல, நிஜமாவே ஒரு ஊரே எனக்கு சொந்தமாக இருக்கு. ஆமாம், அவ்வளோ பெரிய குடும்பம் எங்களோடது. ராஜ்தூத் பரம்பரை. என்னது, ஊரே சொந்தத்துல இருக்கா? என்ன சொன்னீங்க? அது என்ன பரம்பரை? அத கேட்டா ஏதோ பெரிய மன்னர் பரம்பரை மாதிரில இருந்துச்சு. கரெக்டா சொன்னீங்க. ஆமா, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவனுக்கு பேச்ச பாரு. அவ்வளவு பெரிய பரம்பரை, அவ்வளவு பெரிய குடும்பத்தை விட்டுட்டு நீங்க எதுக்காக எங்க கார்மெண்ட்ஸ்ல போய் வேலை பார்த்தீங்க? ஐயோ, ஏன்னா அது அவன் தங்கச்சி கம்பெனி, அதனால வேலை கிடைச்சது. இல்லனா திருட்டு பயலுக்கு யாரு வேலை கொடுப்பா? அதெல்லாம் என் பாட்டம் போட்ட சம்பாதிச்சது. அதில் உட்காந்து சாப்பிட எனக்கு விருப்பமே இல்லை. ஆமாம், அதனால சொந்த காலில் நிற்கிறதுக்காக வீட்டை விட்டே வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வெண்ணிலாவையே மீட் பண்ணேன். எனக்கு வெண்ணிலாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் லைஃப்பில் ஜெயிக்காம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்போ மட்டும் என்ன கிழிச்சிட்டுன்னு திரும்பவும் என்ன கல்யாணம் பண்ணியிருக்க. ஆனால் வெண்ணிலாவுக்கு நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுனால வேற வழியே இல்லாமல் வெண்ணிலா வீட்டை விட்டு வந்துட்டான். அதே டைமில் எங்கள் லவ் மேட்ரு என் வீட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ, எதுக்கு இவ்வளோ ஷாக்கு? நீ ஏண்டி இவ்வளவு பதற? இல்லம்மா, அவங்க ரொம்ப பணக்கார குடும்பமாச்சே, ராஜ குடும்ப பரம்பரைன்னு வேற சொன்னாரு, அதான். ஐயோ, இவ்வளவு நம்புறாளே. ஷோ, என் கூட பிறந்தது வேற எப்படி இருக்கும்? கரெக்டாக சொன்ன திவ்யா. எங்கள் அண்ணன் எங்களை தேடி ஆளுங்களை அனுப்புனான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகிற வழியில் அந்தோணி சிவகாமி அப்படின்னு ஒரு வயசான ஜோடி நாங்கள் மீட் பண்ணோம். அவங்களும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க தான். அந்தோணி சிவகாமியா? ஆமாம் மாமா. ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். சிவகாமியோட அப்பா பெரிய அரசியல்வாதி, அந்தோணி அவங்க கிட்ட வேலை பார்த்த ஒரு ஏழை. அப்ப சிவகாமி அப்பா ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிருப்பாரு. அந்தோணி அவரால் ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. எப்படி மாமா இப்படி கரெக்டா சொல்றீங்க? அந்தோணிய பொய் கேஸ்ல மாட்டி விட்டு ஜெயிலுக்கே அனுப்பியிருக்காரு. ஆனா சிவகாமி அப்பவும் விடல. அந்தோணிய வெளியில கூட்டிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அப்பா முன்னாடியே போய் நின்னு இருக்கா. அவரு சும்மாவை விட்டாரு, கொலை பண்ற அளவுக்கு போயிருப்பாரு. மாமா நீங்க வேற லெவல் மாமா. ஆனா அந்தோணிய கொலை பண்ற முயற்சியில சிவகாமி நடுவுல வந்து விழுந்து அவங்க வயித்துல கத்தி குத்து வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்க கர்ப்பமா வேற இருந்திருக்காங்க. ஆமா. சிச்சோ,